ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பரவாயில்ல. வரத்து வேணான்னு சொல்லக்கூடாது. மிருதங்கேச கலைஞராக பணிபுரிந்து வரக்கூடிய ஐயா உயர்ந்த ஜோதி ஐயா அவர்கள் இங்கே மகனாக வில்லனாக வேடத்திற்கு உடம்பு காப்பாற்றிக் கொள்கிறேன். கைகளை விடுத்து நாங்க உள்ளே சென்று விடுவோம். அதனால பாக்குறேன். இல்லன்னா ஒரு அடி வரலாம் போது. மகனே சொல்லு தந்தை. யாரோ ஒருவன் நாட்டிலே பிறந்தானாம் வீரவன்னியனாம். வீரவன்னியனாம் நம்முடைய படைகளை படைத்து விட்டான். ஆமா தந்தை. என் சிறிய தந்தை எங்கே? அவன் போய் சேர்ந்தாண்டா. அங்கதான் நீயும் பாப்பாரு. சித்தமா பார்த்து மகனே 5 வயதிலே அத்திரியை வென்றானே ஒரு அண்ணன். அவன் இறந்து விட்டான் போர்க்களத்திலே. நீ எப்படிப்பட்டவன்? எப்படி? அன்று ஒரு நேரத்திலே சென்று வா மகனே என்று உரைத்த போது யமனையை அடித்து சித்திரவதை செய்து என் பாதத்து பெற்றவன். யம ஜெயித்தல்லவோ மகன். ஆகையால் என்ன நடப்பது 13ஆம் நாள் யுத்தம். இந்த 13ஆம் நாள் யுத்தத்திலே வெற்றி மாலையோடு வர வேண்டாம். வெற்றி மாலையோடு? ஆமா. கொடுங்க தந்தையே. என் புள்ளனா சாவா போ. வெற்றி மாலை அடிக்க மாட்டேன். பொழுது வெஞ்சு போச்சு. இன்னும் அதிகபட்ச 1/4 மணி நேரத்தை காலி வச்சோம்னா ஆட்டம் முடிச்சிடும். மறுபடியும் இன்னைக்கு ஒத்தோம்பேர் பக்கத்துல சூரிக்கு போறோம். உங்களை வச்சு செஞ்சிடுவேன். போடு போடு போட்டாச்சு. வெற்றியோடு சென்று உலர்ந்த மாலையாக இருந்தாலும் உதிரம் பீடத்தில் இருக்கிறது. இது எனக்கு வெற்றி மாலை. ஆமா. அவனுக்கு போடுவது பிண மாலை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அது யாருக்காக கொடுத்தார்? கொடுத்தறிக்கா கொடுத்தார். ஊருக்காக கொடுத்தார். கொடுத்தறிக்கா கொடுத்தார். ஊருக்காக கொடுத்தார். மகனாக பிறந்து நீலகண்டன் என்று பெயர் பற்றி சிறப்போடு வாழ்த்துக் கொண்டு வருகிறேன். இருந்தவரும் அதை விரைவாக அழைத்திருக்கிறார்கள். சங்கதி என்னவென்று தெரியவில்லை. புறப்பட்டு பார்க்கிறேன். அப்பா அதை விரைவாக அழைத்த செய்தி அழைக்கணும் என்பதற்காகவே அழைத்திருக்கிறோம். அப்படியா? ஆமா. அங்க பார்த்தா யார் ஒருவன் வருகிறான். யார் தெரியுமா?
அக்னி ஜெயந்தி அவனை நீதான் அழிக்க முடியும். அப்படியா? ஆமா, அவனை கொண்டு விடு, நாம் வெற்றி விடு. ஆகினால்தான் உன் அழைத்திருக்கிறேன். அம்மா, ஆகட்டும், வெற்றி உனக்கு. இப்போதே புறப்படுகிறேன். வெற்றியோடு வருகிறேன். எங்க அப்பா சிரிப்பிலே பிறந்தவர் நான் தெரியுமா? எங்க சித்தப்பா முறைக்கிறதுல பிறந்தவர். அவரு எப்படா சாப்பிடுறப்ப பவுன் கிடைக்குமா? அவர் முறைச்சா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படியா இருப்பாரு தெரியாதா? எவனா நீல வேண்டாம், எவனா வன்னியம் புள்ளியாம அதான் எவன் தெரியலையே. எவன் தெரியல. காவல்கார கம்ப்ளைண்டியா போடா. இடுப்பட்ட யாருது? என்ன ஒண்ணு ஒண்ணா கூட்டிட்டு ஒருத்தர் நான் இன்னும் துணி தேய்ச்சில நடாச்சுமா போக மாட்டேன். நான் சூரவாசம் போனா துணி தேய்ச்சி கொடுக்குறது எல்லாம் ஒருத்தர் தான் கேள்வி கேட்கறேன். வந்து சும்மா நான் ஒருத்தர் சொல்லக்கூடாது. பேக் வந்து யார் எடுத்தது? பின்னாடி கொஞ்சம் நாள் விசிட்டு பாத்துறாங்க. அதுக்காக தூட்டு நீங்க கலக்கலாம் பூசாரி மாரி. நான் கோயில் எடுத்து வந்தா அதை விட்டு கீழே போறது இல்ல. கொசுக்கெல்லாம் கொம்பு மொழிக்கிட்டு வச்சுதான் பாத்துருவேன். ஐயா இருக்கு தேவி விநாயகம் ஏய் தம்பி விநாயகம் போப்பா போ. சரிங்க சரிங்க சரிங்க. ஏய், நீ யாரு, எவரு, எந்த ஊரு, என்ன பேர், எதுக்காக வந்த நோக்கம்? நான் யாருன்னு தெரியவில்லையா? யாரு? என்னுடைய நாமயம் தான் நீலகண்டன். ஏங்க அதான் எதிர்பார்த்தோம். நீலகண்டனா எதிர்பார்த்தியா? நம்ம எதிர்பார்க்கிறோமே அந்த வண்டியமுள்ள நீலகண்டன். வேற வண்டியன் மகன். அப்பம் பேருங்க அப்படி சொல்லிக்கோ. எங்கெல்லாம் அப்பம் பேரு தெரியாது. நாங்க எடுத்து சொல்லுங்களேன். பிறந்தவனு வாதாபி மகன்டா. எம்மனே வந்து வந்துவேன். எம்மன் ஜெயிச்சு தெரியாதா? அவன் கூட நம்ம தகுதிங்க எந்த புடிச்சு போனாலும் ஒரு லட்சம் புடிச்சு அப்படி கிடையாதுடா. நீ என்ன அந்த மாதிரி நினைச்சுக்கிறா? ஒண்ணு மட்டும் புரியுதுடா. 6 நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கிதான் முடியும். அதுல சேர்த்துக்கணும். அப்ப என்ன நாய் வாடா சமரக்கு உன்னால முடிஞ்ச வாடா சமரக்கு நீ சாப்பிட என்ன காலி பண்ற? நீயும் முன்னால பார்த்தது மரியாதை விட்டு இறக்கி அதற்காக உனக்கு உயிர் பெற்றிருக்கிறேன். போய்விடு. போ. மாலை மரியாதை வரல. மாலை ஆர்டர் பண்ணிட்டேன். வண்டி இருக்குது. மாலை வண்டி வந்து போன் பண்ணிட்டேன். என்ன வண்டி? ரதம்
எல்லா வண்டியில உட்காந்து என் மகன் யமஜெயித்து வருகிறான். ஆமா எல்லா வண்டியிலயும் காரா இருந்தாலும் சரி பஸ்ஸா இருந்தாலும் சரி எல்லா வண்டியிலும் உட்காந்து தான் போகணும். உன் புள்ள இந்த வண்டியில பட்டுக்கிட்டே போவாரு. அவன் உட்காந்து அவனை கிட்ட போடுகிட்டா. ஆமா என் புள்ள பெருமாள் பட்டுக்கிட்டே போவாரு. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? என்னடா நான் தான் கட்சியில உனக்கு கொல்லி பண்ண முடியுது. வேற வழிக்கு ஆள் இல்லையா? என்னடா சொல்ற? உன் புள்ள என் புள்ள யமஜெயித்த அன்றே பிறந்து தாய் தந்த தெரியாத முகத்தோட முளைப்பால் ஒன்றி வாழாத ஒருவன் வன்னியன். இனி நான் எதற்காக இருக்க வேண்டும்? அனைவரும் இறந்த பிறகு நானே வரவிட சமர்க்கு சொல்ல எங்க போறது பொண்டாட்டி அப்படி பேசிக்கிட்டே நந்தவனம் சென்று மலச்சோலை அழகு பார்த்து வர சென்றனி ஏண்டி ஆயிட்டு வர்றா? நானா செத்தா போயிட்டா? எங்க பெரியவாத்துல பேசுறீங்க நான் பண்டிகை படுத்து வைக்கப்பட்ட நேரத்தில் சரி அது கடவுளை கட்டினத்தா. அதான் நேரம் கட்ட நேரத்துல கண்ட நேரத்தை பார்த்தா கண்ட கனவு தான் வரும். இல்லையத்தா நான் சொன்னதை கேளுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். ஏன ஜாதி வண்டியன் ஓடி வந்து என்னுடைய படைகளை தவளைத்தான் என்றால் சிவன மரம் பெற்ற இந்த மல்லர் நான் அவனுக்கு பயந்து இருந்தால் இந்த அசுர கூட்டத்துக்காக நாம் சமருக்கு செல்ல வேண்டும். என் மகனை கொன்ற அந்த வீர வண்டியனை என் வீரத்தோட போர்மாட வேண்டாம். போகாதே போகாதே என்னுடைய மகன் மாண்டிருக்கான். 10 மாதம் கருவையை சுமந்து பெற்றெடுத்த தாயானவன் தான் பெற்ற பிள்ளை இறந்தான் என்று அறியாமல் யாரோ ஒருவனா சாம்பலை பிறந்தவனா தாய்ப்பால் அருந்தால் அந்த ஏன ஜாதி வன்னியனுக்கு பயந்து கனவு கண்டிருக்காயே. இது ஒரு பெண்ணு கழகம். அசுர குலத்தில் அசுரனுக்கு மனிதனாக பிறந்து தேவனச்சன் மகன் உன்னை திருமணம் செய்து இன்பத்தோடு வாழ வேண்டும் என்று ஆகையால் மரியாதையா சொல்ற இல்லறம் செல் நல்லறமாக வழிவிட மாட்டீங்க வழியே விட முடியாதா? இதயம் இருப்பதை
சத்பால விஸ்மாய நமக. ஏங்க சொட்டா கயிற்று சற்று கயிற்றுங்க, சற்று கயிற்று வாங்க. ஓம் பரம் பிரேஷாராம் மகதேதத்வயாய ஓம் குருவாய நமக சத்வஹாம் சமப்பயாமி ஆனந்தராதாய நமஸ்ததாய அகாதேத்ததாய குருதேவதாய பரப்ரோஹாம் தாரம் பிரேஷோஹாம் மகதேதத்வயாய நமகத்வஹாம் ஓம் ஜேம் ஜேம் கௌரி தேவதாய நமகாய நமக தம்பிரசோதாய நமஹ ஓம் பிரம்ம தேவாத தேவதத்தாய நமஹ மங்கள தேவதாய ஸ்வம்ப்ரஹ ஓம் கணதீப பிரதாய நமஹ சமப்பயாமி. பாருங்க சுவாமி இந்த வைக்க ஓம் திரம்பரம் சூஹாம் மகாதேத்ராய நமஹ அக்ஷலட்சுமி தேவதாய மகத்ருஹ. 7 கடவுக்குள் மந்திரால் ஏற்றப்பட்ட கோட்டை பார்த்தாயா? இந்த கோட்டை நாம் மாற்றி நப்பால் ஏற்ற மரத்தால் சரி, செல்வதே சமர், வண்டினை கொள்வதே போர். எனது மகன் நீலகண்டன் சென்றார். அந்த அக்னிஜயத்தை வெற்றி கண்டு விட்டார். இருந்தாலும் அந்த வாதாவை சந்திக்க வேண்டும், அவரிடத்தில் சமர் புரிய வேண்டும். என் மசர கூட்டத்தை அடியோடு கருவற்ற நயவந்தகளே, இன்று வந்திருப்பது 14ஆம் நாள் யுத்தம். என்றோடு உன் காலம் முடிந்து விட்டது. எனவே அசுரகுலம் தலை துவங்க போகிறது. தர்மத்தை காக்க வந்த தவ புதல்வனானே. வாத்தா யார் நமக்கு தெரியுமா? யார் வப்ப யாரு தெரியுமாடா? சாம்பல்ல பிறந்த சாக்கடை. எங்க அம்மா யார் தெரியுமா? என் தாய் மாயா மோகினி, என் தந்தை வைலாசூரன். தந்தை பேர் தெரியாமல் சாம்பல்ல பிறந்து நான் தான் வன்னியை உற்பத்தியான வீர வன்னியன் என்று என்னுடைய அதர்மத்தில் வாழக்கூடிய அசுர வம்சத்தை கருவறுத்தாய். நீ யாரா? முடிந்தால் என்னோட அரைக்கிறைக்கு அளவுக்கு என்று உரைப்பார்கள். அதில் வார்த்தையில் சதேகத்தால் உள்ளது. ஜம்பு மகாரிஷி வேள்வியிலே பார்வதிக்கு பக்தராகவும் காமாட்சியம்மனுடைய அருளால் 1000 கோடி சூரிய பிரகாசமாக தோன்றியவர் இந்த வீரவன்னியன். அது மட்டும் கிடையாதுடா, 32 விருதுலோகம் பிறந்து 10 நகரை கொடுத்த 10 காணி தேர், இந்திரன் கொடுத்த வெள்ளையானை, கொன்றன் மாலை, பாரத மாலை, அக்னி சாமரவிகாசம், பகல்தி வெற்றி, சங்கு சக்கரம், அருகிற மகரத்தோரணம், வெண்கொடி, முத்துக்குடை, புலிக்குடி, ஏனைக்குடி, பச்சைக்குடி, மகரக்குடி என்று பல விருதுகளோடு 32 விருதுகளோடு பிறந்தவன் இந்த வீரவன்னியன். என்னிடத்தில் நீ சமர்க்கு வருகின்றாயா? 14ஆம் நாள் யுத்தம். உன்னுடைய படைகாலத்து மாண்டிவிட்டது. தனித்து இருப்பவன் நீ ஒருவனை மீண்டும் எச்சரிக்கின்றேன். இந்த உலகத்தில் தேவாதி தேவனை வாட்டி வளர்த்து தவறின்றி ஏன் பாதப்படுத்துவதை, என் தாய் காமாட்சியம்மனுடைய பாதத்தை வணங்குவதை உனக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன். காமாட்சி பாதத்திலையா? அந்த தேவடியா பேர சொன்ன வச்சுக்கா, கண்ணத்துல ஓஞ்சாயின்னு வச்சுக்கா. காமாட்சி எங்க போவானே உங்களுக்கு தெரியாது. தாய் யார் தெரியுமா? காமாட்சியம்மன். அவள் யார்? உத்தமி, பத்தினி, பதிவரதை, தெய்வம். உலகத்திற்கெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவன். அப்படி அவள் ஈழாக பேசிவிட்டாய். உன்னை விட போவது கிடையாது. இன்னொரு எச்சரிக்கிறேன், ஏன் பாதப்படுவதில் உனக்கு நான் உயிர் பெற்றேன். அசுரகுல திலகம் என்றால் ஆண்டோர் என்று போற்ற வேண்டும். அதர்ம வழியிலே நடப்பவன் அசுரமாக இருந்தாலும், தர்மத்தை இருந்தாலும், உன்னை முதல் நாள் யுத்தத்திலே மாதாவி சூழல் தெரியுமா? சிவபெருமானை நான் வரம் தரும் பொழுது அக்னி என்ற வார்த்தை என் நாவிலில் வராமல் என்று விட்டது. ஆகவே அக்னியால் பிறந்த ஒருவனால் தான் மரணம் என்று வச்சார். உள்ளத்திலே வீரம் இருக்கிறது, என் காற்றில் விநாயகம் இருக்கிறது. அன்றோடு உன்னை அழைத்திருக்கிறேன். என்னைக்கு சாம்பல்
பூஜை போட்டதுன்னு வச்சுக்கோ, இந்த 14 நாள் யுத்தம் வந்திருக்காது. ஆகையால் தலையெடுக்க வேண்டாம். அதன் இல்லட்ட யுத்தத்திற்கு இந்த வீர வன்னியன் கோடை கிடையாது. ஆகினால் இன்று ஒரு நாளாக சொல்கிறேன், இன்று போய் நாளை கட்டிய மனைவின் வார்த்தை கேட்காமல் பொற்களம் புறப்பட்டு வந்தேன். கேவலம் வன்னியன் நிராயத வாணியோடு சமர்ச எனக்கு தகுதி கிடையாது என்று வன்னியன் புகழை காண்பித்து விட்டான். இன்று போய் நாளை வா, என்று போய் நாளை வா, வரண்டா யுத்தத்திற்கு. கூட்டம் அழைத்து வளைந்து விட்டது. நான் இருப்பவன் ஒருவன். அடே வடபத்ரகாளி, இந்த அசரகுல காளியாக திகழ்ந்து எனக்காக அருள்மழை பொழிந்து 6 கால பூஜைகளும் அன்ன நைவேத்தியமும் உனக்காக செய்து நாளொரு மேடை பொழுதவனமாக நரபலி கொடுத்தேனே வடபத்ரகாளி, அசரகுல தெய்வம். அந்த அசரகுல தெய்வத்தை வணங்குகிறேன். அம்மா, தாயே, பத்ரகாளி அம்மாவே ஓடினோம். அசலகுலம் அடைத்துக் கொண்டே இருக்கிறது. இறப்பவன் நான் ஒருவன். 6 கால பூஜைகளும் நரவரை அழைத்து கொடுத்து வந்ததே. இன்று முதல் அசுரகுலம் வெற்றி பெற வேண்டும்.
உழைக்க தேவையான உதவி இப்பொழுது நான் கொடுக்கிறேன். மறைகளும் இதை போட்டு மடி மகமாயி கண்ணில் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயி. ஆசா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும். ஆத்தாய் காத்தாய் தெய்வமாகாளி நாட்டாமலை மீதில் வாழும் நாட்டாமலை மீதில் வாழும் நாயகியான் தேவி. ஆத்தாங்கள் மாறி கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும். மடியோடு அழிந்து விட்டது. யாரோ ஒருவன் வன்னியர் குலதெய்வமாக திகழ்ந்த காமாட்சி அம்மனா அவள் ஈண்டெடுத்த புதல்வனாம் அக்கினியை பிறந்தவனாம் அசுர குலத்தை அழிக்க வந்தவனாம் ஆணவத்தோடு பேசினான். சமரக்கு சென்று இவருடைய படைகள் அனைத்தும் மாண்டம் அடைந்து விட்டது. ஆனால் அவனோடு தோல்விக்கு கேவலமாக என்று போய் நாளை வா என்று உழைத்து விட்டான். நாளை நான் அவனோடு சமர் செய்து வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னுடைய மாண்ட படைகள் அனைத்தா உயிரோடு வர வேண்டும். உயிர் பெற வேண்டும். அப்படி என்றால்